பாட தெரியுமா என்று கேட்டான். ஓ பாடுவேனே, கோவிந்த ஜய ஜய கோபால ஜய ஜய, கோவிந்த ஜய ஜய கோபால ஜய ஜய, ராதாரமண ஹரி கோவிந்த ஜய ஜய, கோவிந்த ஜய ஜய கோபால ஜய ஜய. இப்படி கெட்டவனாக இருந்தவன், நல்ல ஒழுக்கமில்லாத இருந்தவன், அன்பும் பண்போடும் அழகாக வளர்ந்து நல்லதொரு மனிதன் என்று பெயர் எடுத்தான். கோவிந்தன் நாமத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கின்றது. கண்ணும் கமலமே கமலமே கைத்தலமும் மண் நலந்த பாதமும் மற்றவையை உலகளந்த பெருமான் என்று ஜெகநாதர் அன்பு உள்ளம் கொண்டவர் என்று நமக்காக வந்திருக்கின்றார். அன்புதான் தர்மத்தின் அஸ்திவாரம். பிரேமா புமான் அகன் மறுத்தன். பல மதங்கள், பல இயக்கங்கள், பல பேர் வழிபாடுகள் செய்தாலும் பக்தி இல்லை என்றால் நம்முடைய வழிபாடு இறைவனுடைய பாதத்தில் போய் சேராது. அன்பு நிறைந்தவன் ஜெகநாதன். திருமணம் பண்ணவங்களுக்கு தெரியும். திருமணம் பண்ணி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றால் மறந்துட்டு இருப்போம். புதிதாக திருமணம் பண்ணுபவர்கள் அவர்களுடைய திருமண பத்திரிகையில் அடித்திருப்பார்கள், அன்பும் அரணும் உடைதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அதற்கு தக. ஒரு நல்லதொரு குடும்பம் செழிப்பாக நல்லதொரு கழகமாக இயங்க வேண்டும் என்றால் அன்பு பக்தி இருக்க வேண்டும். ஜெகநாதர் என்று அந்த பக்தியை நமக்கு கொடுப்பதற்காக அவருடைய சன்னிதானம் மூலஸ்தானத்தை விட்டு இங்கே வந்திருக்கின்றார். ரொம்ப கருணை வாய்ந்தவர். பொதுவாக நாம் பார்த்தோம் என்றால் பிள்ளைகளுக்கு பெற்றவர்களை விட்டு விலகி வாழதான் ஆசை. எப்பொழுது படிப்பு முடியும், எப்பொழுது வேலைக்கு போவேன், எப்பொழுது நான் தனியாக போய் எங்கே போய் தங்குவேன்,